எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். இந்த சகஜ யோகா தியானம் ஆரம்ப வகுப்பில் Zoom மற்றும் Facebook வழியாக இணைந்திருக்கும் அனைத்து அன்பர்களுக்கும் எங்கள் நல்வரவும் வணக்கங்களும். இன்றைய வகுப்பு முதலாவது வகுப்பு. இதில் கலந்திருக்கும் நீங்கள் சிலர் யாழ்ப்பாணத்தில் நேரடி வகுப்புகள், இலங்கையில் யாழ்ப்பாணம் கொழும்பில் நடந்த நேரடி வகுப்புகளில் கலந்து கொண்டிருக்கலாம். இந்த ஆன்லைன் வகுப்பு இன்று முதலாவது வகுப்பு ஆரம்பம். இதன் பின்பு வாரந்தோறும் செவ்வாய் மற்றும் வியாழன் மாலை 7:30 மணிக்கு வாரந்தோறும் வகுப்புகள் நடைபெறும். ஆரம்ப வகுப்புகள் ஒரு 20 வகுப்புகளில் ஆரம்ப வகுப்புகள் முடிவு பெறும். எனவே தவறாமல் அந்த ஆரம்ப வகுப்பு 20 ஒரு 8-10 வாரங்களில் அது முடிந்துவிடும். அதில் கலந்து கொள்ளுங்கள். மீண்டும் இன்றைய வகுப்பில் இணைந்ததற்கு மிகவும் நன்றி, வணக்கம். இப்போது நாம் இன்றைய வகுப்பை ஆரம்பிப்போம். அனைவருக்கும் அன்பார்ந்த மாலை வணக்கங்கள். இன்றைய ஆரம்ப வகுப்பு நாம் உங்களில் சிலரை இலங்கையில் சந்தித்திருப்போம். இருந்தாலும் இன்றைய வகுப்பு நாம் ஒரு வேறு விதமாக நாம் ஆரம்பிக்கின்றோம். இன்றைய வகுப்பை ஒரு ஆரம்ப அறிமுகம் பற்றிய, அதாவது சாயோகா பற்றிய ஒரு சிறிய விளக்கம். ஸ்ரீ மாத்துச்சி எமது சாயோகாவை ஆரம்பித்தவர். அவரை பற்றிய சிறிய விளக்கத்தோடு இன்றைய முதலாவது பயிற்சியை நாம் தொடருவோம். அதற்கு முன்பாக நான் எனது சிறிய தகவல்களை பகிர்ந்து கொள்கின்றோம். ஓகே. உங்கள் அனைவரையும் நமது சாயோகா வகுப்பிற்கு வரவேற்கின்றோம். நீங்கள் இதுவரை உங்களுடைய எமது வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் இது இல்லை என்றால் உங்களுடைய பெயர், இடம், வாட்ஸ்அப் நம்பரை தாருங்கள். நாம் எமது வாட்ஸ்அப் குழுவில் உங்களை இணைத்துக் கொள்கின்றோம். அதன் மூலமாக நீங்கள் எமது தியான தகவல்களை பெற்றுக்கொள்ளலாம். சாட் மூலமாக நீங்கள் தரலாம். முதலில் ஒரு சிறிய உள்ளாய்வோடு நாம் இன்றைய தியானத்தை ஆரம்பிப்போம். சகஜ யோகா தியானத்தை தேர்ந்தெடுக்க காரணம் என்ன? பல காரணங்களுக்காக நீங்கள் தியானத்துக்கு வந்திருக்கலாம். சில பேர் ஆன்மீகத்தில் நாட்டம், அதை தேடிக்கொண்டிருப்பார்கள். வாழ்வில் ஒரு உண்மையை தேடிக்கொண்டிருப்பார்கள். இந்த உலக வாழ்வில் திருப்தி அடையாது, அதற்கு மேல் ஏதாவது இருக்கின்றதா என்று தேடிக்கொண்டிருப்பார்கள். மன அமைதிக்காக மற்றும் ஆரோக்கியத்திற்காக மற்றும் வேறு காரணங்களுக்காக சில உடல் நோய்கள் அந்த மாதிரி உங்களுக்கு இருக்கலாம். அதற்காக நீங்கள் தியானத்துக்கு வந்திருக்கலாம். ஆனால் எதுவானாலும்
இந்த சயோகா தியானம் அனைத்துக்கும் அதில் பலன் கிடைக்கின்றது. உங்கள் அனைத்து தேவைகளையும் அது பூர்த்தி செய்கின்றது. இந்த சயோகா தியானம் அனைவருக்கும், அதாவது நீங்கள் தியானம் என்றால் வயது போன காலத்தில் ஓய்வாக இருக்கும் போது செய்வது என்று சில பேர் எண்ணலாம். ஆனால் இது அப்படி அல்ல. இந்த சயோகா தியானம் அனைவருக்கும் பொதுவானது. நீங்கள் குடும்பத்தோடு இணையலாம். குழந்தைகள் கல்வி கற்கும் மாணவர்களுக்கு மிகவும் முக்கியமான பலனை தரக்கூடியது. இன்றைய காலகட்டத்தில் மிகவும் மன அழுத்தம், மன சோர்வு, பலவிதமான கவனம் பல பல வழிகளில் இழுக்கப்படுகின்றது. எனவே இந்த தியானம் மூலமாக அவர்கள் ஒருமுகப்படுத்தப்பட்டு ஒரு நல்ல அறிவு, பொது அறிவு, நல்ல அறிவு, உலக ஞானம் கொண்டவர்களாக, நல்லொழுக்கம் கொண்டவர்களாக வளரக்கூடியதாக இருக்கின்றது குழந்தைகள். அது எமது வாழ்வில் நாம் கண்ட உண்மை, எமது பிள்ளைகளில் நாம் கண்ட உண்மை. இன்று நாம் நமது ஸ்ரீமாதிஜியை பற்றி ஒரு சிறிய விளக்கத்தோடு இன்றைய வகுப்பை ஆரம்பிப்போம். இந்த படத்தில் நீங்கள் பார்க்கிறீர்கள் ஸ்ரீமாதிஜி நிர்மலா தேவி அவர்கள். அவர்களே இந்த தியான சயோகா தியானத்தை நமக்கு தந்தருளினார். இந்த தியானத்தின் விசேஷம் என்னவென்று சொன்னால், பல தியான முறைகள் இருக்கின்றது. பழங்காலம் தொட்டு நிறைய தியான முறைகள் இருக்கின்றது. அனைத்தும் ஒரு ஒரு நோக்கத்தை நோக்கி எம்மை கொண்டு செல்கின்றது. அதாவது எம்மை நாம் முதலில் அறிய வேண்டும், எம்மை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எம்மையே நாம் புரியாவிட்டால் எவ்வாறு இந்த உலகத்தை புரிந்து கொள்வது? எனவே அனைத்து தியானங்களும் அதைத்தான் குறிக்கோளாக கொண்டிருக்கின்றது. ஆனால் அந்த தியான முறைகள் நமக்கு இலகுவாக கிடைக்கவில்லை. நீங்கள் குருவை தேடி காடுகள் இமயமலைக்கென்று செல்ல வேண்டி இருந்தது. ஆனால் ஸ்ரீமாதிஜி அந்த தியான முறையை இலகுவாக அனைவரும், அனைத்து வயதினரும் இலகுவாக வீட்டில் இருந்து கொண்டே அந்த தியான முறையை பயிற்சி செய்து பயனடையக்கூடிய வகையில் நமக்கு இதை தந்தருளினார். 1970ஆம் ஆண்டு முதலாக இவர் மற்றவர்களுக்கு இந்த தியான முறையை அறிமுகப்படுத்தி அதன் மூலமாக அவர்கள் நிறைய பலன் பெறுவதை கண்டறிந்தார். எனவே இந்த தியான முறையை பல நாடுகளுக்கும் அறிமுகம் செய்யும் சந்தர்ப்பம் அவருக்கு கிடைத்தது. தானாகவே அவருக்கு அந்த சந்தர்ப்பம் கிடைத்தது. அவருடைய கணவரின் வேலைக்காக லண்டனுக்கு சென்றார். அவ்வாறு பல நாடுகளுக்கு அவருக்கு செல்லும் சந்தர்ப்பம் கிடைத்தது. அதன் மூலமாக பல நாடுகளிலும் மிகவும் இயற்கையாக அவர் சந்திக்கும் மக்களுக்கு மெதுவாக அதை கொடுக்க ஆரம்பித்தார். அது பின்பு அவர்களின் நன்மை காரணமாக அது பரவ ஆரம்பித்தது. இவ்வாறே இந்த சயோகா தியானம் உருவாகியது. இந்த தியானத்தில் ஸ்ரீமாதிஜியை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டுமாயின் நிறைய விடயங்கள் இருக்கின்றது. அதை நாம் பின்னர் தெரிந்து கொள்ளலாம். எனது பார்வையில் ஸ்ரீமாதிஜி, நான் 1996ஆம் ஆண்டு இந்த தியானத்தை ஆரம்பித்தேன். ஸ்ரீமாதிஜியை நேரடியாக சந்திக்கும் சந்தர்ப்பங்கள் கிடைத்தது. எனது பார்வையில் ஸ்ரீமாதிஜி மிகவும் ஒரு அருமையான குரு, ஒரு
தாய், ஒரு தாயாகவும் ஒரு குருவாகவும் நமக்கு இந்த தியானத்தை கற்பித்தார். மிகவும் எளிய முறையில் ஒரு உயிருள்ள நிகழ்வாக மெதுவாக அந்த மாற்றத்தை நாம் காணக்கூடியதாக இருந்தது. இந்த தியானத்தை ஆரம்பித்த பின்பு மெதுவாக அந்த மாற்றம், ஆளுமை மாற்றங்கள், நல் மாற்றங்களை எமது ஆளுமையிலும் எமது வாழ்விலும் காணக்கூடியதாக இருந்தது. எம்மில் மட்டுமல்ல, எம்மை சூழ உள்ளவர்களும் அதனால் மாற்றப்படுவதை காணக்கூடியதாக இருந்தது. முக்கியமாக நான் ஆரம்பித்த பின்பு எனது பெற்றோர் என்னை பார்த்து கேட்டார்கள், நீ என்ன செய்கின்றாய், எவ்வாறு இந்த மாதிரி ஒரு அமைதியான ஒரு நபராக மாறியதற்கு காரணம் என்ன என்று கேட்க ஆரம்பித்தார்கள். மற்றும் எனது குடும்பத்தில் கணவன், பிள்ளைகளில் மாற்றம் ஏற்பட ஆரம்பித்தது. சோ இவ்வாறே சாயோகா இந்த தியானம் மற்றவர்களுக்கும் மெதுவாக செல்ல ஆரம்பித்தது. சோ இதுவே ஸ்ரீ மாதாஜியினுடைய சிறப்பு. இந்த தியானத்தை மிகவும் எளிமையாக எமக்கு இலவசமாக, ஏனென்று சொன்னால் இது அனைவருடைய பிறப்புரிமையும், ஒரு நல்லவராக மாறும் பிறப்புரிமை அனைவருக்கும் உள்ளது. அதற்காக நீங்கள் பணம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்குள் நடைபெறும் மாற்றம். எனவே ஸ்ரீ மாதாஜி இதை இலகுவாக தந்தருளி இருக்கின்றார். சோ இந்த சாய் யோகா மிகவும் இயற்கையானது, எளிமையானது. நான் சொன்னேன், சகஜ என்றால் மிகவும் எளிமையானது, இயற்கையானது, இலகுவானது. யோகம் என்றால் இணைப்பு. சோ இணைப்பு சில நேரங்களில் நாமே எம்மை நாம் அறியாது, எம்மோடு அந்த இணைப்பை இல்லாது நாம் எங்கோ வாழ்கின்றோம், கற்பனையில் வாழ்கின்றோம். சோ முதலில் நாம் எம்மை அறிந்து கொள்ள வேண்டும், எமக்குள் நாம் அந்த இணைப்பை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அதுவே யோகம். அது மட்டுமல்ல, அதன் பின்பு நாம் எங்கிருந்து வந்தோம் அதை நாம் அறிய ஆரம்பிப்போம். நாம் எம்மை அறிய ஆரம்பித்ததும் அது தானாக நமக்கு புரிந்துவிடும். எனவே எங்கிருந்து வந்தோமோ அந்த மூலத்தோடு இணைப்பு நமக்கு தானாக ஏற்படுகின்றது. இதுவே சகஜ யோகம். இதை நாம் ஸ்ரீ மாதாஜி மிகவும் எளிமையாக நமக்கு விளங்கப்படுத்துகின்றார். ஒரு மரத்தின் விதை இருக்கின்றது. அந்த விதைக்குள் அந்த பெரிய ஒரு மரம் புதைந்திருக்கின்றது. அந்த பெரிய ஒரு மரத்தை உருவாக்கும் சக்தி, மூலதனம் அனைத்தும் அதற்குள் அடங்கி இருக்கின்றது. ஆனால் அந்த விதை சரியான இடத்தில் பூமியில் நீங்கள் போடும் வரை அது முளைக்க முடியாது. ஆனால் பூமியில் நீங்கள் அதை போட்டதும் அது தானாக முளைவிடுகின்றது. முளைவிட்டு பெரிய மரமாக வருகின்றது. எனவே அந்த பூமியோடு இணைப்பு ஏற்படும் போது அதனுடைய சக்தி, அதற்குள் பொதிந்திருக்கும் அந்த பெரிய மரமாக வரும் திறன் வெளிப்படுகின்றது. இது போலேயே நாமும் ஒரு வித்து போல் இருக்கின்றோம். இணைப்பு ஏற்படும் போது முதலில் எம்மோடு இணைப்பு ஏற்பட வேண்டும். எம்மோடு இணைப்பு ஏற்படும் போது நாம் தானாக மூலத்தோடு எங்கிருந்து வந்தோமோ அந்த சக்தியோடு இணைகின்றோம். அந்த இணைப்பு ஏற்படும் போது எமக்குள் இருக்கும் முழு திறன், ஆளுமைகள், அந்த நல்ல ஆளுமைகள் வெளிப்பட ஆரம்பிக்கின்றது. அதனால் எமக்குள் நல் மாற்றங்கள் நிகழ ஆரம்பிக்கின்றது. எமது வாழ்வில் எமது முழு பலனையும் நாம் அடையக்கூடியதாக இருக்கின்றது. ஒரு வித்து பெரிய மரமாக வந்து பலன் தருவது போல் நாமும் வளர ஆரம்பிக்கின்றோம். சோ இதுவே இந்த சாயோகாவை நாம் சுருக்கமாக விளங்கப்படுத்துவதென்றால் இதுவே இதனுடைய விளக்கம். எனவே இந்த சாயோகா ஒரு உயிருள்ள நிகழ்வு,
ஒரு வித்து பெரிய மரமாக வர சில காலம் எடுக்கும். அதே போல் நாமும் மெதுமெதுவாக இந்த மாற்றத்தை நமக்குள் உணர ஆரம்பிக்கலாம். சோ போட்ட உடனே வித்து போட்டு ஒரு 2-3 நாட்களில் நாம் காணலாம் அது முளைக்க ஆரம்பிப்பதை. அது போலவே நாமும் இந்த தியானத்தை ஆரம்பித்ததும் 2-3 நாட்களில் நாம் அந்த மாற்றம் நிகழ்வதை நமக்குள் அறிய ஆரம்பிப்போம். எனவே நாம் இந்த சயோகாவை இந்த தியானத்தை ஆரம்பிக்க முன்பு மேலும் ஒரு சிறு விளக்கம் எமது உடலில் இருக்கும் சூட்சும சரீரம் பற்றிய விளக்கம். அதாவது ஒரு வித்துக்குள் அந்த பெரிய மரமாக வரும் ஏதோ ஒரு கருவி ஒன்று அதுக்குள் புதைந்திருக்கின்றது. அதுபோல் எமக்குள்ளும் ஒரு கருவி இருக்கின்றது. அந்த கருவிதான் சூட்சும சரீரம் என்று சொல்லப்படும். சூட்சும சரீரம் என்றால் என்னென்று பார்ப்போம். எமது தூல சரீரம் நமக்கு தெரியும், எலும்பு தசைகளால் ஆனது. அது மட்டுமல்ல, நமக்கு மனம் இருக்கின்றது மற்றும் உணர்வுகள் இருக்கின்றது. சோ இந்த தூல சரீரம் மட்டுமல்ல, மனம், உணர்வுகள் எல்லாம் சேர்ந்தே எமது வாழ்வு. அதுபோல் எமக்குள் இருக்கும் இந்த சூட்சும சரீரம். இந்த சூட்சும சரீரம் எமது மைய நரம்பு தொகுதியில் அமைந்திருக்கின்றது. இந்த மைய நரம்பு தொகுதியில் அனைவருக்கும் தெரியும், முள்ளந்தண்டு இருக்கிறது, மூளை இருக்கின்றது. இந்த தொகுதியில் தான் எம்மை இயக்கும் சக்தி இயங்குகின்றது. சோ இந்த சக்தி எங்கிருந்து வருகின்றது? நாம் சிந்தித்து பார்ப்பதில்லை. எம்மை இயக்குகின்றது. நாம் இறக்கும் போது அந்த இயக்கம் முழுமையாக நின்று விடுகின்றது. எனவே அந்த சக்தி நம்மிடமிருந்து வெளியேறுகின்றது. வெளியேறும் போது இயக்கம் நின்று விடுகின்றது. குழந்தை பிறக்கும் போது ஆரம்பிக்கின்றது, கருவிலேயே அது ஆரம்பிக்கின்றது. சோ இதுவே அந்த சூட்சும சரீரம் என்று சொல்லுவோம், சட்டில் சிஸ்டம். சோ இது எமது மைய நரம்பு தொகுதியில் அமைந்திருக்கின்றது. சோ இந்த மைய நரம்பு தொகுதி, நரம்புகள், முள்ளந்தாண்டு, மூளை மற்றும் அந்த முள்ளந்தாண்டிலிருந்து ஒவ்வொரு பாகங்களில் இருந்தும் ஆயிரக்கணக்கான நரம்புகள் எமது உடல் முழுவதும் சென்று எமது உடலின் இயக்கத்தை கவனித்துக் கொள்கின்றது. இந்த இயக்கம் 2 வகை. ஒன்று நாம் கட்டுப்படுத்தலாம். சோ எமது நாம் நடக்க வேண்டும் என்றால் எமது கை கால் அசைவுகளை நாம் கட்டுப்படுத்தலாம். நாம் அது எமது கட்டுப்பாட்டில் இருக்கும் இயக்கம். இன்னொன்று நாம் கட்டுப்படுத்த முடியாத இயக்கம், தானாக இயங்கும் இயக்கம். எமது உடல் உறுப்புகள், அதாவது இதயம் துடிப்பது, சுவாசம் மற்றும் ஆயிரக்கணக்கான உடல் தொழிற்பாடுகள் நமக்குள் நடந்து கொண்டிருக்கின்றது. சமிபாட்டு தொகுதி, இருதயம், இரத்த ஓட்டம், ஈரல், எமது உடலில் பல வகையான தொழிற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறது. ஆயிரக்கணக்கான, கோடிக்கணக்கான என்று சொல்லலாம் இயக்கங்கள். இந்த இயக்கங்கள் நமக்கே தெரியாது, நம்மால் கட்டுப்படுத்த முடியாத இயக்கங்கள். சோ இது தன்னியக்க நரம்பு தொகுதியால் கட்டுப்படுத்தப்படுகின்றது. மற்றும் நம்மால் கட்டுப்படுத்தக்கூடியது பரிவு நரம்பு தொகுதியால் கட்டுப்படுத்தப்படுகின்றது. எனவே இந்த 2 இயக்கங்களும், சோ இதில் முக்கியமான இயக்கம் அந்த தானாக இயங்கும் இயக்கம். அதை பற்றித்தான் நாம் இங்கு பார்க்க போகின்றோம். நம்மால் கட்டுப்படுத்த முடிந்தால் அது பெரிய விடயம் அல்ல. நாம் கட்டுப்படுத்தலாம். ஒழுங்கான பயிற்சிகள் மூலமாக அதை நாம் கட்டுப்படுத்திக் கொள்ளலாம். ஆனால் இந்த தானாக இயங்கும் இந்த இயக்கத்தை நாம் சரியாக கொண்டு செல்ல வேண்டுமென்றால், சீரமைக்க வேண்டுமென்றால் அதை எவ்வாறு? சோ இந்த இயக்கம்
இது எமது சூட்சும சரீரத்தில் இயங்குகின்றது. இந்த சூட்சும சரீரம் எமது மைய நரம்பு தொகுதியில் 3 நாடிகள் 3 நாடிகளை கொண்டது. இந்த படத்தில் நீங்கள் பார்ப்பது போல் இடது நாடி இடது பக்கம், வலது நாடி வலது பக்கத்தில் இருக்கின்றது மற்றும் நடு நாடி நடுவில் செல்கின்றது. ஆக்சுவலி இந்த 3 நாடிகளும் எமது முள்ளந்தண்டுக்குள்ளேயே இருக்கின்றது. அதோடு 7 நரம்பு முடிச்சுகள். இந்த 7 நரம்பு முடிச்சுகள் எமது முள்ளந்தண்டு அடிப்பாகத்திலிருந்து தலை உச்சி வரை இருக்கின்றது. இந்த நரம்பு முடிச்சுகளில் இயங்கும் சக்திகள். எனவே இவற்றை 7 சக்தி மையங்கள் என்று கூறப்படும். இவையே எமது முழுமையாக எம்மை ஆள்கின்றது. எமது ஆளுமைகளை கட்டுப்படுத்துகின்றது. எமது உடல் இயக்கங்களை கவனித்துக் கொள்கின்றது. இதை பற்றிய இதை அறிந்து கொள்வதே எம்மை நாம் அறிந்து கொள்வது. எமக்கு தெரியாமல் எமக்குள் எம்மை பற்றிய பல விடயங்களை நாம் அறிந்து கொள்வது. இந்த இணைப்பு எம்மோடு நாம் அந்த இணைப்பை ஏற்படுத்திக் கொள்கின்றோம். முதலில் இந்த 3 நாடிகள் எமது ஆளுமைக்கு பொறுப்பாக இருக்கின்றது. எமது இடது நாடி எமது கடந்த கால வாழ்வை குறிக்கின்றது. கடந்த கால வாழ்வின் சம்பவங்கள் எமது ஆளுமைக்கு பொறுப்பாக இருக்கின்றது. எவ்வாறு எமது கடந்த காலம் அமைகின்றதோ அதற்கேற்பவே எமது வாழ்வு அமைகின்றது. அது எமது இடது நாடி கடந்த காலம் எமது உணர்வுகளோடு தொடர்புடையது. உணர்வுகள் என்றால் எமது நிறைவேறிய ஆசைகள், நிறைவேறாத ஆசைகளால் எமக்கு உணர்வுகள் ஏற்படுகின்றது. இவை அனைத்துக்கும் பொறுப்பாக இருப்பது எமது இடது நாடி. வலது நாடி எமது எதிர்காலம், எமது எதிர்கால வாழ்வை பற்றிய எமது அபிலாஷைகள், சிந்தனைகள், கற்பனைகள் இவை எமது வலது நாடியின் இயக்கத்தால் ஏற்படுகின்றது. இவையும் இந்த வலது நாடியில் உள்ள சக்தியால் கட்டுப்படுத்தப்படுகின்றது. இவையும் எமக்கு ஆளுமையை தருகின்றது. எவ்வாறு எமது சிந்தனையை பொறுத்தது. எமது எதிர்காலத்தை பற்றி சில பேர் எதிர்காலத்தை பற்றி மிகவும் உறுதியானவர்களாக இருப்பார்கள். எந்தவித பயம் இல்லாமல் எல்லாம் நடக்கும், நன்றாகவே நடக்கும் என்ற ஒரு திடத்தோடு இருப்பார்கள். சில பேர் பயந்து அதீதமாக சிந்திச்சு கவலைப்பட்டு அந்த மாதிரி இருப்பார்கள். இந்த ஆளுமை எமது ஆளுமையை தீர்மானிக்கின்றது. நடுநாடி சமநிலையில் இருக்கும் நாடி. இந்த நடுநாடி எம்மை நாம் அறியும் நாடியாகும். கடந்த காலம் முடிந்த ஒன்று, எதிர்காலம் இன்னும் வரவில்லை. நடுநாடி நிகழ்காலத்தில் நாம் எம்மை உணர்ந்து கொள்ளும் சக்தியை கொண்ட நாடி நடுநாடி. எம்மை சமநிலைக்கு கொண்டு செல்லும் நாடி, எம்மை முழுமையாக வளம்படுத்தும் நாடி. இதில் இயங்கும் சக்தியே எம்மை முழுமையாக ஊட்டமளித்து எமது முழுமையான நல்ல ஆளுமைகளை எமக்குள் வெளிப்படுத்தி எம்மை முன்னேற்ற பாதையில் எடுத்து செல்லும் நாடியாகும். அதே போல் 7 சக்தி மையங்கள் இருக்கின்றது. நீங்கள் இந்த படத்தில் பார்த்தீர்கள் என்றால் இந்த சக்தி மையங்களுக்கு பெயரும் இருக்கின்றது. நீங்கள் இவற்றை கேள்விப்பட்டிருப்பீர்கள். மூல ஆதாரம், அதாவது எமது வாழ்வுக்கு ஆதாரமாக இருக்கும் சக்தி மையம் எமது முள்ளந்தண்டு அடிப்பாகத்தில் இருக்கின்றது. அதற்கு சற்று மேல் ஒரு முக்கோண வடிவமான எலும்பில் ஒரு சக்தி உறைந்திருக்கின்றது. இது எமது தூய விருப்பம் அல்லது
வில் பவர், மன உறுதி என்று சொல்லுவார்கள். வில் பவர், மன உறுதி அல்லது தூய ஆற்றல், தூய விருப்பம் சக்தியாக இங்கு உறைந்திருக்கின்றது. அதற்கு மேல் இரண்டாவது சக்தி மையம் இருக்கின்றது. இது சுவாதிஷ்டானம் என்று சொல்லப்படும். நமக்கு படைப்பாற்றல் திறனை தரும் சக்தி மையம். வயிற்றில் இருப்பது நாபி, எமது உலக வாழ்வுக்கான சக்தி மையம், எமது உலக வாழ்வை தீர்மானிக்கும் சக்தி மையம். அதை சுற்றி இருக்கும் பகுதி பவசாகரம் என்று சொல்லப்படும். எமது நெஞ்சில் இருக்கும் சக்தி மையம் இருதய சக்தி மையம், எமது இருதயத்தை இயக்கும் சக்தி மையம். தொண்டையில் இருப்பது விஷுதி, விஷுதி அதாவது விஷுத்தி என்றால் அதிசுத்தி, எமது தொடர்பு, நாம் உலகத்தோடு தொடர்பு கொள்கின்றோம், பேச்சு என்பன இதற்கு பொறுப்பான சக்தி மையம். எமது மேலே சென்றால் எமது நெற்றியில் இருப்பது ஆஞ்ஞா, அதாவது எமது அஞ்ஞானத்தை போக்கும் சக்தி மையம். ஆஞ்ஞா, அஞ்ஞானம் என்றால் அறியாமை, எமக்குள் இருக்கும் அறியாமையை போக்கி எமக்கு ஒளியூட்டும் சக்தி மையம். தலை உச்சியில் இருப்பது சகஸ்ராரம் என்று சொல்லப்படும். 1000, சகஸ்ரம் என்றால் 1000, 1000 நரம்பு முடிவுகள் முடியும் இடம். இதில் இருக்கும் சக்தி மையம் சகஸ்ராரம் என்று சொல்லப்படும். இந்த சக்தி மையம் நாம் இதுவரை சொன்ன 6 சக்தி மையங்களின் ஒருங்கிணைப்பு. இந்த 6 சக்தி மையங்களும் ஒளியூட்டப்பட்டு எமக்குள் ஒளியூட்டப்பட்டு அவை திறக்கும் போது எமது தலை உச்சியில் இந்த சகஸ்ராரம் ஒரு அமைதியான ஒரு ஆளுமையை எமக்கு தருகின்றது. இந்த சகஸ்ராரம் மூலமாக அந்த அந்த எமக்கு அறியாமை விலகி ஒரு அறிவு கண் திறக்கின்றது. இந்த திறப்பு, இதை நாம் உடல் ரீதியாக உணரலாம். நீங்கள் சிறு பிள்ளைகளில் கவனித்திருப்பீர்கள், இந்த தலை உச்சியில் அவர்களுக்கு ஒரு துடிப்பு இருக்கும், பிறந்த குழந்தைகள். அதுவே எமது சகஸ்ரார சக்கரமாகும், அந்த 1000 நரம்புகள் முடியும் இடம். அந்த துடிப்பை நாம் மீண்டும் உணரலாம். இப்பொழுது அந்த சிறு குழந்தைகள் மிகவும் ஒரு தூய்மையானவர்களாக இருப்பதால் அவர்களுக்கு அந்த துடிப்பை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. பிறகு உலகில் அவர்கள் கவனம் செல்லும் போது அது இறுகி விடுகின்றது. அந்த இணைப்பு, அந்த யோகா கட்டுப்படுத்த அவ்வாறு அந்த யோகா, அந்த இணைப்பு வெட்டப்படுகின்றது. ஆனால் மீண்டும் நாம் அந்த இணைப்பை ஏற்படுத்தி கொள்வதே இந்த சயோகா தியானம். அந்த துடிப்பை, உச்சிக்குழியில் அந்த துடிப்பை நீங்கள் உடல் ரீதியாக உணரலாம். அந்த துடிப்பு உங்களுடைய மன சோர்வு, மன அழுத்தம், வேண்டாதவை எல்லாம், உடலில் இருந்து வேண்டாதவை எல்லாம் வெளியேறி உங்களுக்கு ஒரு ஆறுதலான அமைதியான ஒரு நிலையை மீண்டும் தரக்கூடிய ஒரு சக்தி மையம் சகஸ்ராரம். மிகவும் சக்தி வாய்ந்த சக்தி மையம். இந்த விளக்கத்தோடு நாம் இன்று இந்த முதல் பயிற்சியை நாம் ஆரம்பிப்போம். தியானத்தை ஆரம்பிக்க முன்பு நீங்கள் நினைக்கலாம் எவ்வாறு அமர்வது. இந்த யோகா தியானம் உடல், உங்களுடைய உடலோ மனமோ உங்கள் உணர்வுகளோ அமைதி அடைய வேண்டும். எனவே மனதில் எந்த விதமான இறுக்கமும் இல்லாது, உடலில் எந்த விதமான இறுக்கமும் இல்லாது உங்கள் வசதிப்படி அமர்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் நிலத்தில் இவ்வாறு கால்களை மடித்து இந்த படத்தில் காட்டியவாறு அமர்வதானால் நீங்கள் அமர்ந்து கொள்ளலாம், பிரச்சனை இல்லை. இரு கைகளையும் நன்றாக திறந்து வையுங்கள்.
நிலத்தில் அமர முடியாதவர்கள் நாற்காலியில் தாராளமாக அமைதியாக அமர்ந்து கொள்ளுங்கள். ஒன்றே ஒன்று, நீங்கள் இரு கால்களையும் தனித்தனியாக வைக்க வேண்டும். இடது வலது நாடி தனித்தனியாக செயல்பட வேண்டும். கைகளும் நன்றாக திறந்து இருக்கட்டும். சோ நீங்கள் குடும்பத்தோடும் அமரலாம். இந்த பயிற்சி நாம் செய்ய போகின்றோம். அதாவது எம்மை நாம் அறிந்து கொள்தல். இவ்வளவு காலமும் எமது கவனம் எங்கோ அலைந்து திரிந்தது வெளியில். இன்று நாம் எமக்குள் எமது கவனத்தை கொண்டு வர போகின்றோம். அந்த சிறு குழந்தைகளில் உச்சி குழி துடிக்கும் அந்த இடத்தில் எமது கவனத்தை நாம் கொண்டு செல்வோம். தலை உச்சி குழியில் கவனத்தை நாம் கொண்டு செல்வோம். இந்த பயிற்சி எமது இடது கை எமது மடியில் திறந்திருக்கும். இந்த படத்தை நீங்கள் பார்க்கலாம். இடது கை எமது மடியில் நன்றாக திறந்து வையுங்கள். 5 விரல்களும் நன்றாக திறந்து வையுங்கள். இந்த சக்தி ஓட்டம் தடையின்றி நடைபெறுவதற்காக. மற்றும் எமது வலது கை, இடது கை எமது கடந்த காலம் மட்டுமல்ல, இச்சை, அதாவது எமது ஆசைக்கான இச்சா சக்தி இயங்குகின்றது எமது இடது நாடியில். எமது தூய விருப்பம். வலது நாடி கிரியா சக்தி. கிரியா சக்தி என்றால் இயக்கத்துக்குரிய சக்தி. இந்த வலது கை கிரியா சக்தியால் எமது இச்சா சக்தி, எமது இடது பக்கத்தில் இருக்கும் சக்தி மையங்களை நாம் ஊட்டம் அளிக்க போகின்றோம். அதாவது எம்மை நாம் அறிந்து கொள்ளும் ஒரு வழி. இந்த உறுதிமொழிகள் மூலமாக நாம் எம்மை இன்று நாம் அறிந்து கொள்ள போகின்றோம். இதுவரை காலமும் எமது கவனம் இவற்றில் இருக்கவில்லை. இன்று நாம் கவனத்தை நாம் கொண்டு வர போகின்றோம். முதலாவதாக நாம் இருதயத்தில் வைப்போம். இடது பக்க இருதயத்தில் எமது வலது கையை நாம் வைப்போம். இப்பொழுது நான் கைகளை எங்கு வைப்பது என்று சொல்கின்றேன். பின்னர் நாம் அந்த பயிற்சியை செய்யலாம். இரண்டாவதாக சற்று கீழ் மேல் வயிற்று பகுதியில் நாம் வைப்போம். இந்த 2வது படத்தை பாருங்கள். மூன்றாவதாக எமது கையை இடது பக்கம் எமது காலும் வயிறும் அந்த சந்திக்கும் இடம் அந்த பக்கத்தில் நாம் வைப்போம். பின்பு மீண்டும் எமது கையை மேல் வயிற்று பகுதிக்கு எடுத்து செல்வோம், முன்பிருந்த இடத்துக்கு. பின்பு மீண்டும் எமது கையை இடது இருதயத்துக்கு எடுத்து செல்வோம். பின்பு கையை எமது இடது பக்கத்தில் எமது கழுத்தும் தோள்பட்டையும் சந்திக்கும் இடத்துக்கு கொண்டு செல்வோம். பின்பு எமது கையை முன் நெற்றியில் வைப்போம். பின்பு எமது பின்பக்க பிடரியில் வைப்போம். பின்பு எமது கையை, வலது கையை தலை அந்த உச்சி குழி அந்த துடிக்கும் இடத்தில் நாம் வைப்போம். வைத்து சில உறுதிமொழிகளை நாம் சொல்லுவோம். இப்பொழுது இந்த பயிற்சியை நாம் ஆரம்பிப்போம். அனைவரும் தயாராக இருக்கின்றீர்களா இந்த பயிற்சியை நாம் ஆரம்பிப்பதற்கு? நாம் கண்களை மூடலாம். முதலில் நாம் எமது குரு ஸ்ரீ மாதாஜி அவர்களிடம் அவருடைய இந்த தியான முறையை நாம் பயன்படுத்துகின்றோம். அவருடைய அனுமதியோடு நாம் இந்த பயிற்சியை ஆரம்பிப்போம். நீங்கள் கண்களை இலகுவாக மூடிக்கொள்ளுங்கள். எந்த ஒரு இறுக்கமும் இல்லாது கண்களை மூடிக்கொள்ளுங்கள். கவனத்தை தலை உச்சி குழியில் வையுங்கள். கவனம். இப்பொழுது சுவாசம், உங்கள் சுவாசத்தை கவனியுங்கள். சுவாசம் அமைதியாக நடைபெறுகின்றதா? இப்பொழுது இடது கை நன்றாக மடியில் இருக்கட்டும். வலது கையை எமது இடது இருதயத்தில் வைத்து நாம் கேட்போம்,
இந்த கேள்வியை நாம் எம்மை கேட்டுக்கொள்வோம். நான் தூய ஆத்மாவா? நான் தூய ஆத்மாவா? அமைதியாக எமக்குள் நாம் அதை கேட்டு எமது வலது கை இடது இருதயத்தில் வைத்திருக்கின்றோம். அந்த வைத்திருக்கும் இடத்தில் என்ன நடைபெறுகின்றது என்று அவதானிப்போம். நாம் அவதானிக்க வேண்டியது நமது தலை உச்சிக்குழி 2 உள்ளம் கைகளும். இடது கை திறந்திருக்கின்றது, வலது கை இப்பொழுது நமது இருதயத்தில் இருக்கின்றது. இவற்றை நாம் கவனிப்பது மட்டுமே, நாம் ஒன்றும் செய்வதில்லை. அமைதியாக நடைபெறுவதை பார்ப்பதே எமது வேலை. மீண்டும் ஒரு தடவை அமைதியாக நாம் கேட்போம். நான் ஒரு தூய ஆத்மாவா? இப்பொழுது எமது வலது கையை இடது பக்கம் கீழ் நோக்கி கொண்டு சென்று எமது மேல் வயிற்று பகுதியில் நன்றாக அழுத்தி வைத்துக் கொள்வோம். இதில் ஒரு கேள்வி நாம் மீண்டும் கேட்போம். நானே எனக்கு குருவா? நானே எனக்கு குருவா? எந்த ஒருமனே நீங்கள் அவதானியுங்கள். உங்கள் தலை உச்சிக்குழி 2 உள்ளம் கைகளையும் கவனிப்பதே எமது வேலை. நானே எனக்கு குருவா? நீங்கள் 2-3 தடவை சொல்லலாம், கேட்கலாம். இப்பொழுது எமது வலது கையை வயிற்றின், அதாவது எமது கால் அடிவயிறு சந்திக்கும் இடம், அந்த இடத்தில் நாம் அழுத்தி வைத்துக் கொள்வோம். இங்கு நாம் கேட்போம். தாயே, எனக்கு தூய தெய்வீக ஞானத்தை தாருங்கள். தாயே, எனக்கு தூய தெய்வீக ஞானத்தை தாருங்கள். இந்த கேள்வியை நீங்கள் கேட்கின்றீர்கள். கேட்ட பின்பு நடைபெறுவதை அவதானியுங்கள். தலை உச்சிக்குழி 2 உள்ளம் கைகள், விரல் நுனிகள், இந்த இடத்திலேயே நீங்கள் கவனத்தை வைத்து அவதானியுங்கள். தாயே, எனக்கு தூய தெய்வீக ஞானத்தை தாருங்கள். அந்த தெய்வீக அறிவை எனக்கு தாருங்கள். மனதார அமைதியாக ஒரு சிறு குழந்தை போல் கேளுங்கள். இப்பொழுது எமது கையை மேல் நோக்கி நாம் முன்பு வைத்த இடத்தில் வைப்போம், மேல் வயிற்று பகுதியில்.
இதில் நாம் மன உறுதியோடு நாம் சொல்லுவோம், தாயே நானே எனக்கு குரு. இந்த மன உறுதி எவ்வாறு நமக்கு வருகின்றது? நாம் தூய தெய்வீக அறிவை கேட்கொண்டோம். அந்த அறிவு வந்ததும் எமக்குள் எம்மை நாமே கண்டறிந்து எம்மை நாமே வழிநடத்தும் அந்த திறன் நமக்கு வந்து சேர்கின்றது. அதனால் நாம் சொல்கின்றோம், நானே எனக்கு குரு. நம்பிக்கையோடு நாம் சொல்லுவோம், தாயே நானே எனக்கு குரு. அதுவே உண்மை. உண்மையும் மிகச் சிறந்ததும் ஆகும். மற்றவர்கள் எம்மை ஆளுவதை விட நாமே எம்மை ஆளுகின்றோம். சரியாக எம்மை புரிந்து அந்த ஆளும் திறன். நானே எனக்கு குரு. இது ஆணவம் அல்ல, அகங்காரம் அல்ல, அறிவு நிறைந்த நிலை. தலை உச்சி, இரு உள்ளம் கைகள் 10 விரல் நுனிகளில் நடைபெறுவதை கவனிப்போம். இப்பொழுது எமது வலது கையை மீண்டும் எமது இடது இருதயத்துக்கு கொண்டு செல்வோம். இதில் நாம் சொல்லுவோம், தாயே நான் ஒரு தூய ஆத்மா. அறியாமை விலகி எமக்கு அறிவு வந்ததும் நான் ஒரு தூய ஆத்மா என்பது எமக்கு புலப்படுகின்றது. நான் யார்? நான் ஒரு தூய ஆத்மா. சொன்ன பின்பு நமது தலை உச்சியில் நடைபெறும் மாற்றம், இரு உள்ளம் கைகள் 10 விரல் நுனிகளில் நடைபெறும் மாற்றத்தை நாம் கவனிப்போம். தாயே நான் ஒரு தூய ஆத்மா. வலது கையை எமது கழுத்தும் தோள் பட்டையும் சந்திக்கும் இடம் இடது பக்கம், அதில் நாம் வைப்போம். வலது உள்ளம் கையை நன்றாக அந்த இடது கழுத்தும் தோள்பட்டையும் சந்திக்கும் இடத்தில் நாம் வைத்துக் கொள்வோம். எமது தலையை சற்று வலப்பக்கமாக திருப்பிக் கொள்வோம். அவ்வாறு திருப்பும் போது நாம் கையை நன்றாக அதில் வைக்க முடியும். இப்பொழுது நான் ஒரு தூய ஆத்மா என்று நாம் சொல்கின்றோம். அதுவே உண்மை. ஆனால் எமது மனதில் பல கேள்விகள் எழலாம். நான் கடந்த காலத்தில் எவ்வளவோ தவறுகள் செய்தேன், அப்படி இருக்க எவ்வாறு அது சாத்தியம் என்று பல சந்தேகங்கள் எழலாம். நாம் இப்பொழுது சொல்ல வேண்டியது, நான் எந்த குற்றமும் அறியேன் தாயே. கடந்த காலத்தில் பிழை விட்டிருக்கலாம். அது அனைத்தும் முடிந்த ஒன்று. அவற்றிலிருந்து நாம் நல்ல பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். குற்ற உணர்வு இருக்கக்கூடாது. நாம் நம்மை எதிர்கொள்ள வேண்டும். எனவே நாம் இங்கு குழந்தை போல் சொல்லுவோம், தாயே நான் எந்த குற்றமும் அறியேன். நான் குற்றம் அற்றவன்.
எந்த பாரதூரமான குற்றமாக இருந்தாலும் அனைத்தும் அந்த இறை அன்பின் முன்னால் கரைந்து போகின்றது. தூய அன்பின் முன்னால் கரைக்கப்படுகின்றது. எனவே நாம் இதில் சொல்லுவோம், தாயே, நான் எந்த குற்றமும் அறியேன், நான் குற்றம் அற்றவன். தலையுச்சி, இரு உள்ளம் கைகள், 10 விரல் நுனிகளை கவனிப்போம். கவனிப்பது மட்டுமே எமது வேலை. இப்பொழுது எமது கையை, வலது கையை எடுத்து முன் நெற்றியில் வைப்போம். முன் நெற்றியில் நன்றாக வைத்து சிறிது தலையை குனிந்து கொள்வோம். நான் குற்றமற்றவன், எந்த குற்றமும் அறியேன் என்று சொன்னாலும் சில நேரங்களில் மனது கேட்காது. எனவே நாம் சொல்லுவோம், நான் என்னை மன்னிக்கின்றேன். முதலில் மன்னித்து விடுவோம். நாம் எந்த தவறுகள் செய்திருந்தாலும் அனைத்தும் அந்த தூய அன்பின் முன்னால் கரைக்கப்பட்டு விடுகின்றது. எனவே நான் என்னை மன்னிக்கின்றேன் முதலில். அதுபோல் மற்றவர்களையும் மன்னிக்கின்றேன். மற்றவர்களின் அத்துமீறல்கள் அனைத்தையும் நான் மன்னிக்கின்றேன். தாயே, நான் என்னை மன்னிக்கின்றேன். அனைவரையும், மற்றவர்கள் அனைவரையும் மன்னிக்கின்றேன். தலையுச்சி குழி, இரு உள்ளம் கைகள், விரல் நுனிகள், கவனிப்பது மட்டுமே எமது வேலை. இலகுவாக மெதுவாக சுவாசம் நடைபெறட்டும். நீங்கள் கவனியுங்கள். இப்பொழுது நமது வலது கையை நாம் பின்பக்க பிடரிக்கு கொண்டு செல்வோம். பிடரியில் வைத்து தலையை நாம் பின்பக்கமாக சரிப்போம். அண்ணாந்து பார்ப்பது போல் சரித்து வைப்போம். மீண்டும் நமது மனம் சில வேளைகளில் கேட்காது. எது சொன்னாலும் பழையதை நினைக்கும். எனவே நாம் இங்கு எமது மன அமைதிக்கும் திருப்திக்குமாக நாம் எமது தவறுகளுக்காக மன்னிப்பு கேட்டுக்கொள்வோம். தாயே, நான் ஏதாவது தவறுகள் செய்திருந்தால், அது தெரிந்தோ அல்லது தெரியாமலோ செய்திருக்கலாம், அனைத்தையும் மன்னித்து விடுங்கள். எங்கும் நிறைந்திருக்கும் இந்த எம்மை தோற்றுவித்த இந்த அன்பு சக்தி இந்த பிரபஞ்சம் முழுவதும் நிறைந்திருக்கின்றது. தன்னலமில்லாத அந்த அன்பு சக்தி எம்மை மன்னித்து முழுமையாக எம்மை ஏற்றுக்கொள்ள காத்திருக்கின்றது. எனவே நாம் மன்னிப்பு கேட்போம். கேட்டு எமது அனைத்து இந்த மன கஷ்டங்களில் இருந்தும் முழுமையாக விடுபடுவோம்.
தாயே, நான் தெரிந்தோ தெரியாமலோ செய்த அனைத்து தவறுகளையும் மன்னித்து விடுங்கள். நடப்பதை கவனியுங்கள். தலை உச்சி, இரு உள்ளம் கைகள், விரல் நுனிகள், வலது கை வைத்திருக்கும் இடம், சுவாசம் உங்களுடைய கவனத்தோடு அமைதியாக இருக்கின்றதா? இப்பொழுது நமது வலது கையை தலை உச்சி குழிக்கு கொண்டு வருவோம். அந்த சிறு குழந்தைகளில் துடிக்கும் இடம், சுவார சக்கரம், 1000 நரம்பு முடிவுகள் முடிவடையும் இடம், எம்மை முழுமையாக ஊட்டமளித்து நமக்கு முழுமையான ஆறுதலையும் அமைதியையும் தரும் இடம், உச்சிக்குழி. அதில் நமது வலது உள்ளம் கையை வைப்போம். உடனடியாக அந்த இடத்தில் என்ன உணர்கின்றீர்கள் என்று அவதானியுங்கள். வலது உள்ளம் கையை நீங்கள் உச்சி குழியில் வைக்கும் இடத்தில் நீங்கள் உணர்வது என்ன? சூடாகவா, குளிர்மையாகவா? இந்நிலையில் நாம் கேட்போம், அன்னியே, எனக்கு ஆத்ம விழிப்புணர்வை தாருங்கள். மனித விழிப்புணர்வுக்கு அப்பால் எனக்கு ஆத்ம விழிப்புணர்வை தாருங்கள். என்னை நானே உணரும் நிலையை எனக்கு தாருங்கள். தாயே, எனக்கு ஆத்ம விழிப்புணர்வை தாருங்கள். நாம் 7 முறை கேட்டுக்கொள்வோம். ஒவ்வொருவரும் இதயபூர்வமாக 7 தடவை நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள். தலையில் சிறிது ஒரு மசாஜ் செய்து கொள்ளலாம். நீங்கள் 7 தடவையும் கேட்கும் போது வலம் சுழியாக நீங்கள் அந்த தலையின் தசையை மட்டும் சுற்றுங்கள். அந்த தசையை மசாஜ் செய்யுங்கள். 7 தடவை மசாஜ் செய்து 7 தடவை மனதார கேளுங்கள். தாயே, எனக்கு ஆத்ம விழிப்புணர்வை தாருங்கள். 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 இப்பொழுது நமது வலது கையை ஒரு 2 அங்குலம் தலை உச்சிக்கு மேல் உயர்த்தி வைத்துக் கொள்வோம். இப்பொழுது நாம் செய்ய வேண்டியது கவனித்தல் மட்டுமே. தலை உச்சி குழியை கவனியுங்கள். 2 அங்குலம் உயர்த்தி இருக்கும் உங்களுடைய வலது உள்ளம் கையை கவனியுங்கள். இடது உள்ளம் கையை கவனியுங்கள். 10 விரல் நுனிகளை கவனியுங்கள். மற்றும் சுவாசம் அமைதியாக கவனத்தோடு தானாக அமைதியாக நடைபெறுவதை கவனியுங்கள். கவனித்தல் மட்டுமே. எண்ணங்கள் வந்தால் அந்த எண்ணங்களை மன்னித்து விடுங்கள். இப்பொழுது நாம் ஒரு 2 நிமிடம் இவ்வாறு கவனித்துக் கொள்வோம்.
மீண்டும் நமது வலது உள்ளம் கையை மீண்டும் தலை உச்சி குழியில் வைப்போம். இப்பொழுது உடனடியாக நாம் அந்த உச்சி குழியில் என்ன உணர்கின்றோம் என்பதை அவதானிப்போம். சூடாகவா குளிராகவா இருக்கின்றது? மெதுவாக கையை 2 அங்குலம் உயர்த்துங்கள். இப்பொழுது இன்னும் ஒரு 2 அங்குலம் மேலே உயர்த்துவோம். சூடு அல்லது குளிர்மையை உணரக்கூடியதாக இருக்கின்றதா என்று பார்ப்போம். இப்பொழுது நமது வலது கையை மடக்கி கொண்டு வருவோம். இடது உள்ளம் கையை தலை உச்சி குழியில் வைத்து ஒரு கீழ் நோக்கி ஒரு அழுத்தம் கொடுப்போம். நமது உள்ளம் கை படும் இடத்தில் உச்சி குழியில் நமது உள்ளம் கை படும் இடத்தில் என்ன உணர்கின்றோம்? குளிர்ச்சியா சூடா? சூடாக இருந்தால் அது மெதுவாக குளிர்மையாக மாறுவதை நாம் அவதானிப்போம். கையை 2 அங்குலம் மேல் உயர்த்துவோம். அந்த சூடு அல்லது குளிர்மையை உணரக்கூடியதாக இருக்கின்றதா? இன்னும் 2 அங்குலம் மேல் உயர்த்துவோம். உச்சிக்குழி இரு உள்ளம் கைகளை அவதானிப்போம். இப்பொழுது எமது இடது கையை மடக்கி கொண்டு வருவோம். எமது இரு கைகளையும் எமது இருதய மட்டத்தில் நாம் நன்றாக திறந்து வைப்போம். இருதய மட்டத்தில் இரு உள்ளம் கைகள் 10 விரல் நுனிகளில் குளிர்மை, உச்சிக்குழியில் குளிர்மையை உணர முடிகின்றதா அல்லது சூடாக இருக்கின்றதா? சூடாக இருந்தால் அந்த சூட்டை தொடர்ந்து கவனியுங்கள். உங்கள் கவனத்தை தொடர்ந்து அதில் வையுங்கள். அது மெதுவாக குளிர்மை அடைவதை நாம் காணலாம். எனது கவனம் எங்கு இருக்கின்றது? எனது சுவாசம் கவனத்தோடு அமைதியாக நடைபெறுகின்றதா? உச்சிக்குழி மீண்டும் திறக்கின்றதா? அந்த சிறு குழந்தைகளாக இருக்கும் போது இருந்த அந்த துடிப்பு அந்த உச்சிக்குழியில் மீண்டும் உணர முடிகின்றதா? கவனத்தை தொடர்ந்து அங்கு வையுங்கள், அவதானியுங்கள். இந்த அமைதி நிலையில் நாம் ஒரு 3 நிமிட ஸ்ரீ மாதாஜியின் வீடியோவை நாம் பார்ப்போம். வீடியோ பார்க்கும் போது தொடர்ந்து கவனத்தை தலை உச்சி குழியில் வையுங்கள். வைக்க கஷ்டமாக இருந்தால் உள்ளம் கையால் ஒரு அழுத்தம் கொடுத்து அங்கு நடைபெறுவதை அவதானியுங்கள். உணர்வதை சற்று மேல் உயர்த்தி கவனம் அமைதி அடைந்ததும், உங்களுடைய சுவாசத்தோடு அமைதி அடைந்ததும் கையை மீண்டும் நீங்கள் இருதய மட்டத்தில் இவ்வாறு திறந்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த நிலையில் நாம் ஸ்ரீ மாதாஜியின் ஒரு சிறிய வீடியோவை நாம் பார்ப்போம்.
man was a drug addict, his life in tatters at the mercy of LSD. He met Sri Mataji, learned her Sahaja Yoga, as it's called, in a few minutes, and now he's prosperous and happy. It isn't physical yoga, it's based around something called Kundalini, which is a sort of inner energy which, when released, can apparently give you serenity and cure illnesses. The great Indian leader Mahatma Gandhi met her when she was a child. He recognized her gift and invited her to live and learn with his household. Her teachings follow no specific religion and are imparted in minutes. There's even physical proof. Apparently a cool breeze can be felt from the head when you're enlightened. It comes up here and pierces through this area called the fontanelle bone area, and you start feeling a cool breeze coming out of your head. And that is the time we should say it's the real baptism, because that's the time when you really feel the cool breeze of the Holy Ghost coming out of your head. And I gather that you have a cool breeze coming out of the top of your head all the time. Is that correct? I must feel that. May I feel it? Yes, See if I I can feel it. Yes, I can. But it's hard to know where... Oh, yes. Yes. It's definitely cooler up there. That's incredible. Is this something that I can do on my own now? Yes, now you can do it very easily. Now, how to raise your Kundalini is very simple. You put your hand like this. I'll show you here. Now, you put your right hand. You have to take out your shoes. I'm sorry. Because the Mother Earth... take my shoes off. That's better. Because the Mother Earth is another element which helps us a lot. Right. All right? So we have to take help from every element. Because there's problem in the elements, that's why we have problems. All right. Now what you have to do is to put this hand in front of the Kundalini in a straightforward way. It's nothing difficult. And then this right hand has to, because this is the hand of action, this is the hand of desire. Now you put this right hand like this, go on moving in a clockwise manner, take it up, make your neck little loose, put this hand out and just make a knot. One. Now, again, let's do it. Now it's moving faster. If you see your hand itself is moving. Now, take it up. Now again, put it back. It's the second one. Now, second And one. what is this Three doing? times. Now you see that. Now, I'll show you. Now the 3 times you have to do. The third one. You'll see the results of that. All your heat is going in the Mother Earth. Now. 1. It's 2. Well, I have to admit that the breeze from my head and hands was the merest flicker compared with the almost gale force which came from Sri Mataji herself. Now here's your chance, because this cool breeze can apparently be felt through a television set if you're particularly sensitive. Yes, if you can place your hands towards the television, you can feel the cool breeze quite easily because you are just there. Only thing you have to make a little breakthrough, and the time of resurrection has come. This is the time of your judgment, and it has to work out. It's a blossom time, as I call it. Many are flowers, and it has to work out. Now put your hands towards me and see that you feel the cool breeze in your hand. Do you feel the cool breeze? And do you feel the cool breeze on top of your head? You can feel it with your right hand, or you can feel it with your left hand, and this is the cool breeze of the Holy Ghost coming out of you, and now you can feel it all around you. In a subtle way, it is everywhere working, but now you can feel it. First time you can feel it. அனைவரும் இரு கைகளையும் இறுதிய மட்டத்தில் வைத்து நீங்கள் அந்த குளிர்ந்த நுண் அதிர்வுகளை உணர முடிகின்றதா என்று பாருங்கள். வலது கையால் தலை உச்சியில் பாருங்கள். பின்பு இடது கையால் பாருங்கள். ஒரு சூடான அல்லது குளிரான காற்று, ஒரு மெல்லிய காற்று வெளிவருவதை நீங்கள் காணலாம். அல்லது உங்களுடைய உச்சி குழி துடிப்பதை நீங்கள் காணலாம். அதிலிருந்து ஊற்று போல் ஊற்றெடுத்து வெளிவருவது போன்ற உணர்வு எதுவானாலும். இப்பொழுது நாம் உங்களுடைய அனுபவங்களை நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். இன்றைய அனுபவம் எப்படி இருந்தது என்பதை. இந்த முதல் பயிற்சியை நீங்கள்
எமது அடுத்த வகுப்பு வரை நீங்கள் வீட்டில் பயிற்சி செய்து பார்க்கலாம். எமது அடுத்த வகுப்பு வருகிற செவ்வாய்க்கிழமை மாலை 7:30 மணிக்கு நாம் தொடருவோம். எமது தொடர் வகுப்பில் நாம் எமது சூட்சும சரீரத்தை பற்றிய மேலதிக விளக்கங்கள், எமது நாடிகள், சக்கரங்கள், அவை பற்றிய விளக்கங்கள் மட்டுமல்ல, தியான அனுபவங்களோடு எமது வகுப்பு தொடரும். இப்பொழுது நீங்கள் அன்மியூட் பண்ணி உங்களுடைய தியான அனுபவங்களை நீங்கள் சொல்லலாம். இன்று எவ்வாறு இருந்தது? அனைவரும் சொல்லலாம். பழையவர்கள், புதியவர்கள், அனைவரும். அனுபவங்களை பகிர்ந்து கொண்டால் நமக்கு அது உதவியாக இருக்கும். எனக்கு ஒரு டவுட். இப்ப நீங்க சொல்லி கொடுத்த மாதிரி நாங்க செய்யணும்னா இந்த வசனங்கள் எங்களுக்கு அனுப்புவீங்களா? நீங்க எங்களோட வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கிறீங்களா? இல்ல, இப்பதான் நான் நம்பர் அனுப்பியிருக்கேன் குரூப்ல. ஓகே, நாங்கள் உங்களை போட்டு விடுவோம். மற்றது இந்த ரெக்கார்டிங் வீடியோவும் இருக்கு. நாங்க இந்த வசனங்கள் நாங்க கை வச்சு சொன்னோமே, அந்த அளவு நாங்க உங்களுக்கு அனுப்பி வைப்போம். உங்களை வாட்ஸ்அப் குரூப்ல நாங்க ஆட் பண்ணிட்டு அதுல நாங்க அனுப்பி வைப்போம். ஓகே, ரொம்ப தேங்க்ஸ் மேம். நல்லா இருந்துச்சு. அது திருப்பி நாளைக்கு காலையில செய்து பார்க்கலாம் அப்படிங்கறதுக்காக தான் திருப்பி. ஏன்னா வசனங்கள் வராதே. எப்படி இருந்தது? மன அமைதி இருந்ததா? இருந்ததுங்கம்மா. எனக்கு இன்னும் செய்து பார்க்கணும்னு தோணுது. இன்னும் நிறைய ஃபீல் பண்ணணும்னு தோணுது. அதுக்காகத்தான். ஓகே, குட். ஓகேங்கம்மா, தேங்க்யூ. யூ ஆர் வெல்கம். நீங்க நேரடி வகுப்புல இலங்கையில கலந்து கொண்ட யாராவது இருக்கிறீங்களா? மதன், மற்றது மதன், சுமிதா, நீங்க பேசலாம், கதைக்கலாம். யாழ்ப்பாணத்துல நடந்தது நேரடி வகுப்பு. நீங்க வந்தீங்களா? ஓமோம். எந்த வகுப்பு? எந்த இடத்துக்கு? இங்க டவுன் சைட் நீராவியடி இளந்தவேந்தன் அந்த இடத்துக்கு. ஓகே. சோ எப்படி இருந்தது உங்களுக்கு இன்னைக்கு? மார்னிங்ல செய்து பார்த்தா கொஞ்சம் இதா இருக்கு. அந்த கிளைமேட் எனக்கு சொல்லணும், அந்த கிளைமேட் பிரச்சனை இருக்கு. இந்த சரியான வெக்கையா இப்ப? அப்படி இருக்கு. நாங்க இப்பதான் ஸ்டார்ட்ல கொண்டு வரோம். வீட்டுல என்ன செய்யுங்கண்டா, வீட்டுல ஒரு பிளாஸ்டிக் பக்கெட் ஒன்று இருந்தா அதுல கொஞ்சம் தண்ணி எடுங்க, கொஞ்சம் கல்லுப்ப போடுங்க, போட்டுட்டு காலை அதுக்குள்ள வச்சு கொண்டு செய்து பாருங்க. ஓகே. அப்புறம் அந்த தண்ணிய கொண்டு போய் உங்களோட டாய்லெட்டுக்குள்ள ஊத்தி விடுங்க.
ஆஹா. இது வந்து உப்பு நீரில் கால்களை சுத்திகரித்தல் உப்பு நீர் சுத்திகரிப்பு முறை என்று சொன்னா இந்த ஹாட் வெதர் அதுகள்ல வந்து பாடி வந்து ஹீட்டா இருக்கும். அந்த ஹீட்டை கொஞ்சம் தணிக்கிறதுக்கு நீங்கள் தண்ணி எடுங்க. உங்களோட கணுக்கால் மறையும் வரைக்கும் தண்ணி இருக்கணும். ஒரு பிளாஸ்டிக் பக்கெட் ஒன்று வாங்கி கொள்ளுங்க, பெரிய பக்கெட் ஒன்று. அதுக்குள்ள தண்ணி எடுத்துட்டு அதுக்குள்ள கொஞ்சம் கல்லுப்பு போடுங்க. கல்லுப்பு போடக்கல அது வந்து உங்களோட கடல் நீர் நீங்கள் கிரியேட் பண்றீங்க, கடல் நீர். சோ அதுக்குள்ள உங்களோட 2 காலையும் வச்சுக்கொண்டு இந்த பயிற்சியை நீங்க செய்யுங்க. அது வந்து உங்களுக்கு ஞாபகம் ஹெல்ப் பண்ணும். நன்றிங்க. அப்படி இன்னொன்று சொல்லணும். அன்றைக்கு செய்தது உடனே தெரியல, ஒரு 3ஆம் நாத்து அப்படி அந்த கை அதுகள் ஒரு வித்தியாசம் தெரிஞ்சது. கையில உணருங்கன்னு சொன்னவன் கால் அப்படி தலையில 3ஆம் நாத்து அப்படி இருந்தது. அது சில பேருக்கு அப்படி இருக்கும். எனக்கும் அப்படித்தான். உடனே 2ஆம் 3ஆம் நாள் அதுல எஃபெக்ட் தெரியும். அது சில பேருக்கு உடனடியா தெரியும், சில பேருக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆக்சுவலா இங்க வந்து பொறுமையோடு நாங்க இதை செய்தோம்னா ஒரு மாதத்துல நீங்க நிறைய மாற்றத்தை அவதானிக்கலாம். அடுத்த வகுப்பு செவ்வாய்க்கிழமை. எல்லாரும் வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கிறீங்களா? இல்லையேண்டா உங்களோட நம்பரை தாங்க, நாங்களே ஆட் பண்றோம். இதுல இந்த 2 பேர் தர்மினி மற்றது ஜூம் யூசர் sahayayoga.org. இந்த நீங்க யாருன்ற ஒரு அறிமுகம் தாங்க. கூச்சப்படாமல் வெக்கப்படாமல் மைக்கை ஆன் பண்ணி பேசுங்க. நீங்க நேரடி வகுப்புக்கு வந்திருந்தீங்களா? இது தவிர எங்களோட தொடர்ந்து கொஞ்ச நாளா இருக்கிற அரவிந்தன் மற்றும் சந்திரிகா அவர்களும் இருக்கிறார்கள். நீங்க புதுசா மற்றும் வதனா இருக்கிறார்கள். புதுசா வந்த ஜூம் யூசர் தர்மினி sahayayoga.org நீங்க கதைக்கலாம்.